Taste the Daily. செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 4/1/2026 அன்று சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் 5/1/2026 அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறும் மாவட்ட மகளிரணி எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை வீழ்ப்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்துடைய தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெறக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று எழுச்சி உரை ஆற்ற இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5/1/2026 திங்கட்கிழமை மாலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மகளிரணி சார்பில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற உள்ளதாகவும் இந்த 2 இடங்களில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொண்டு சிறப்பிப்போர் அனைவரும் பங்கேற்கலாம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் புரட்சி தலைவருடைய எழுச்சி பயண பொதுக்கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் போது சம்பந்தப்பட்ட மாவட்ட கழகங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வர நிர்வாகிகள், மாவட்ட சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புடைய முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பினை வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இந்த செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜேயுடன்.
செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னையில் இருந்து திருத்தணி நோக்கி சென்ற ரயிலில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த சிறுவர்களை தடுத்து வடமாநில இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புறநகர் ரயிலில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த 17 வயதுள்ள 4 சிறுவர்களை தடுத்த சுராஜ் என்ற வடமாநில இளைஞரை சிறார்கள் அரிவாளால் சரமாரியாக கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டது தொடர்பான காணொலியை காண நெஞ்சம் பதைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் பட்டாக்கத்தி வந்திருப்பது வெட்கக்கேடானது என விமர்சித்துள்ள பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டை இப்படி ஒரு கொடூர நிலைக்கு ஸ்டாலின் அரசு தள்ளிவிட்டதே என்ற கோபம்தான் மேலோங்குவதாக காட்டமாக தெரிவித்துள்ளார். அரிவாளால் தாக்கிய சிறுவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் வெறும் 17 வயதுள்ள சிறுவர்கள் கையில் போதைப் பொருளும் அரிவாளும் செல்லும் நிலைக்கு பொறுப்பானவர் இந்த பொம்மை முதல்வர் தானே என கேள்வி எழுப்பியுள்ள புரட்சி தமிழர், மாநிலத்தின் எதிர்காலத்தை இப்படி சீர்குலைத்துவிட்டு எத்தனை மேடை ஏறி என்ன பெருமை பேசி என்ன பயன் எனவும் ஸ்டாலினை வினவியுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சிறுவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும், இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க மூல காரணமான சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் போதைப் பொருள் புழக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டு வர கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கோவை மாவட்டத்திற்கு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்ததாக திமுக அரசு சொல்ல முடியுமா என்று அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி சவால் விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலுமிச்சம்பட்டியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மாநாட்டில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு திமுக பயந்து போயிருப்பதாக தெரிவித்தார். மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி வி. ஜெயராமன், சே. தாமோதரன், VP கந்தசாமி உட்பட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். திமுக கண்டிப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வராது. ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல, கோவை மாவட்டத்துக்கு எதுவும் செய்யல. கோவை மாவட்டத்தில் பேசும்பொழுது நயினார் நாகேந்திரன் பேசினாங்க, தம்பி வசந்தராஜ் எல்லாம் பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. இங்கே நம்முடைய அருமை சோர் அண்ணாமலை இருக்காரு, நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 5 வருடத்தில் இன்னைக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் அவ்வளோதான். 2 மாதத்தில் நமக்கு தேர்தல். ஏதாவது ஒரு திட்டம் இந்த நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு திமுக ஆட்சி வந்த பின்னால் ஏதாவது ஒரே ஒரு திட்டத்தை சொல்லுங்க, இங்கே கொண்டு வந்தா சொல்லிவிட்டு 5 வருஷம். ஆகவே SIR அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிச்சாலும் அதுக்கு பயம். SIR அலறாங்க திமுக. SIR என்ன, இறந்தவங்க ஓட்டு நீக்கிறதே இல்லை, நீ எடுக்க போறாங்க. அதே போல இங்க இருக்க இல்லாதவங்கள அந்த ஓட்டு எடுக்க போறாங்க. உங்களுக்கு என்ன பயம்? ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அதே போல இன்றைக்கு மத்திய அரசு எந்த திட்டமே செய்யலன்னு சொல்லி வாய் கூசாம போய் சொல்றாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளா திமுக பண்றேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 120 நாளா மத்திய அரசு பாரத பிரதமர் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பொய் சொல்லி போராட்டம் பண்றாங்க? 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துறாங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க திமுக. இப்படி எல்லாம் மக்களை எப்படி டிசைனா ஏமாத்தோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி மெட்ரோ ரயில் அறிவிச்சு அப்பவே ஆரம்பிச்சாச்சு. ஆட்சி முடியும் போது பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஃபைல் அனுப்பிட்டு சரியாக கூட அனுப்பல. கோயம்புத்தூர் என்ன பாப்புலேஷன் கூட அவங்களுக்கு தெரியாமல் அனுப்பியிருக்காங்க. அது எப்படி அதுக்கப்புறம் வரும்? ஆகவே உடனே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இல்லை புறக்கணிச்சாங்க. திமுக இதே இடத்துல மேடை போட்டு சொல்லு, நாங்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கூட்டணி மேடையில் இங்கே நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் ஒரே ஒரு திட்டத்தை சொல்லு, நான் கொண்டு வந்து சொல்லி போட்டு எங்கே வேணாலும் மேடை போட்டு நீ சொல்லு, ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 5 வருஷத்தில் எதுவுமே செய்யல.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் மேற்கு ஒன்றியங்களில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற ஸ்டாலின் அரசின் அவலங்களை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என கடினல்வயல், பன்னாள், பஞ்சநதிக்குளம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் செயல் வீரர்கள் வீராங்கனைகளுக்கு முன்னாள் அமைச்சர் OS மணியன் ஆலோசனை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சிக்கு சென்ற ஸ்டாலின் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பேசாமல் வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் வருவதால் வாய்ப்பந்தல் போடுகிறார்கள் என மக்கள் கேலி செய்து வருகின்றனர். முதலமைச்சராக ஆகியிருக்கக்கூடிய நான் உங்கள் ஸ்டாலினா உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆமா, நேத்து தான் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு. பதவியேற்பு விழா முடிஞ்சதும் நேரா கள்ளக்குறிச்சிக்கு வந்துட்டாரு. ஆட்சிக்கு வந்து 5